ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சாயின் இன்றைய ஞான போதனை, அத்தியாயம் 12, ஓவி 121. செய்தியை கேட்ட அச்சமயத்தில் மனக்கலக்கம் ஆழமானது. மூளையினுள் தட்சிணை எதற்கு தர வேண்டும்? நான் ஒரு தூய அக்னிஹோத்ரி. விளக்கம். அந்த நேரத்தில் மூளை சாஸ்திரி குளித்துவிட்டு சால்வை அணிந்து சந்தியாவந்தனம் செய்ய அமர்ந்தார். ஸ்ரீமந்தர் பூட்டி மூலம் பாபாவினுடைய தட்சிணை பற்றிய செய்தியை கேட்டதும் மூளை சாஸ்திரியினுடைய மனதிலே பல வாதங்கள் எழ ஆரம்பித்தன. தூய பிராமணனாகிய நான் ஏன் தட்சிணை கொடுக்க வேண்டும்? அப்படி ஒரு எண்ணம் அவருடைய மனதிலே தோன்றியது. பாபாவின் சீடராக நான் ஏற்கவில்லை. அவர் பெரிய துறவியாக இருந்தும் என்னை போன்ற வைதிக பிராமணரிடம் ஏன் தட்சிணை கேட்கின்றார்? அத்தகைய எண்ணங்கள் அவருடைய மனதிலே ஒரு குழப்பத்தை உருவாக்கியது. ஸ்ரீ சாயி போன்ற மகா துறவி தட்சிணை கேட்கின்றார். பூட்டி போன்ற பணக்காரர் அதே செய்தியை கொண்டு வருகின்றார். அத்தகைய சூழ்நிலையை பார்த்து மூளை சாஸ்திரியினுடைய மனதிலே சந்தேகம் எழுந்தாலும் அவர் தட்சிணையை தன்னுடன் எடுத்துக்கொண்டு மஸ்ஜித் மாயை நோக்கி புறப்பட்டார். தெய்வீக காரியம் முழுமையடையாமல் விட்டுவிட்டு மஸ்ஜித் மாய்க்கு செல்வது எப்படி? இந்த சந்தேகம் மூளை சாஸ்திரியினுடைய மனதிலும் இருந்தது. ஆனால் அவரும் பாபாவிடம் இல்லை என சொல்ல விரும்பவில்லை. சந்தேகம் நிறைந்த மனம் எப்போதும் அலைப்பாயும் நிலையிலேயே இருக்கும். நிலையற்ற மனதால் எந்த முடிவும் எடுக்க முடியாது. சந்தேகத்திற்குரிய மனம் தொடர்ந்து நிலையற்ற நிலையிலே அலைகின்றது. மூளை சாஸ்திரி பின்னர் மஸ்ஜித் மாய்க்கு செல்ல முடிவு செய்து மஸ்ஜித் மாயினுடைய சபை மண்டபத்திற்கு சென்று தூரத்திலே நின்றார். நான் எப்படி புனிதமான சிகப்பு ஆடை அணிந்து கொண்டு பாபாவின் அருகிலே செல்ல முடியும்? இப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்களால் சூழப்பட்ட மூளை சாஸ்திரி சபை மண்டபத்திலேயே நின்று கொண்டு மலர் மழை பொழிய ஆரம்பித்தார். அப்போதுதான் ஒரு அற்புதமான அதிசயம் நடந்தது. மூளை சாஸ்திரியினுடைய பார்வையில் இருந்து பாபா கண்ணுக்கு தெரியாதவர் ஆகிவிட்டார். பாபாவிற்கு பதிலாக அவர் மறைந்த குருவான கோலப்நாத்தை பார்க்க தொடங்கினார். சாய் பாபா மற்ற பக்தர்களுக்கு தெரிவதற்கு பதிலாக மூளை சாஸ்திரி தனது மறைந்த குரு கோலப்நாதரை பார்க்க தொடங்கினார். இந்த லீலையை கண்டு மூளை சாஸ்திரி மிகவும் ஆச்சரியப்பட்டார். உண்மையிலேயே கோலப்நாத் மகாராஜ் ஏற்கனவே சமாதியிலே இணைந்திருந்தார். அதே கோலப்நாத் மகாராஜினுடைய நேரடி தரிசனம் கிடைத்தது. மூளை சாஸ்திரிக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இது கனவா அல்லது மாயையா? அவனால் எதையும் யோசிக்க முடியவில்லை. இந்த நிலையை கனவு என்று கூறுங்கள். அவர் தூங்கவில்லை. அவர் விழித்திருந்தால் அவர் தனது மறைந்த குருவை நேரிலே பார்க்கின்றார். மூளை சாஸ்திரி இந்த மாய தோற்றம் போல் உணர்ந்தார். ஆச்சரியத்தில் திகைத்த அவர் வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. அது கனவல்ல என்று தன்னைத்தானே உறுதிப்படுத்திக் கொள்ள மூளை சாஸ்திரி தன்னைத்தானே கிள்ளிக் கொண்டார். அப்போது தான் விழித்திருப்பதை உணர்ந்தார். அல்லது அவர் கால்களில் அவர் நிற்கின்றார். கோலப்நாத் மகாராஜை பார்த்ததும்
மூளை சாஸ்திரியினுடைய சந்தேகங்கள் நீங்கின. மூளை சாஸ்திரி கோலப்நாத் மகாராஜின் பூர்வீக பக்தர். சாய்நாத் மகாராஜுக்கு எதிராக பல வாதங்களால் அவரது மனம் நிறைந்தது. ஆனால் இந்த லீலைக்கு பிறகு தூய்மையான உணர்வுகளுடனும் தூய்மையான மனதுடனும் அவர் பாபாவினுடைய சிறந்த பக்தரானார். மூளை சாஸ்திரி பிராமண ஜாதியை சேர்ந்தவர். எல்லா ஜாதிகளிலும் சிறந்தவர் மற்றும் வேதங்களினால் புலமை பெற்றவர். மஸ்ஜித் மாயில் உள்ள கோலப்நாதரை கண்டு வியந்தார். அத்தகைய மயக்கத்திலே மந்திரத்திலே மயங்கிய அவர் சபா மண்டபத்திலே மூளை சாஸ்திரி மற்றும் மஸ்ஜித் மாயிலே கோலப்நாத் நிற்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். குருவான கோலப்நாத் சுவாமிக்கு முன்னால் காவி உடை அணிந்திருப்பதை கண்ட மூளை சாஸ்திரி பாபாவினுடைய பாதங்களை உறுதியாக பிடித்தார். தன் குருவை கண்டதன் மூலம் நிரந்தர மகிழ்ச்சி களஞ்சியத்தை பெற்றார். மூளை சாஸ்திரியினுடைய உயர்ஜாதி பெருமை கரைந்தது. இந்த லீலையை கண்டு பாபா கண்களிலே மையை போட்டது போல மூளை சாஸ்திரியினுடைய மனநிலை முற்றிலும் மாறியது. மனதில் இருந்த சந்தேகங்கள் விருப்பங்கள் அனைத்தும் அழிந்து கடவுள் மீது அளவு கடந்த அன்பு பொங்குவதை உணர்ந்தார். பாதி திறந்த கண் இமைகளுடன் மூளை சாஸ்திரி பாபாவினுடைய பாதங்களை பார்க்க ரசிக்க ஆரம்பித்தார். பூர்வ அறச்செயல்களில் புண்ணியமாக சாயினுடைய பாத பலன் கிடைத்தது. சாயி சரண தீர்த்தம் பலன் அளித்தது. மேலும் அவர் தனது உயரும் அதிர்ஷ்டத்தை பற்றிய உண்மையை உணர்ந்தார். சபை மண்டபத்திலே தூரத்திலே நின்று மலர்களை தூவிக் கொண்டிருந்த மூளை சாஸ்திரி திடீரென மஸ்ஜித் மாய்க்கு வந்து பாபாவினுடைய பாதங்களை வணங்கினார். அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. மற்ற பக்தர்கள் பாபாவினுடைய ஆரத்தியை நிகழ்த்தி கொண்டிருந்தனர். மூளை சாஸ்திரி கோலப்நாத்தினுடைய ஆரத்தியை உரத்த குரலிலே பாடிக்கொண்டிருந்தார். அவர் கோலப்நாத் மகாராஜின் ஆரத்தியிலே முழுமையாக லயித்து பாடினார். அசுத்தமானவர்களை தொடாமல் இருக்க தூரத்தில் நின்று கொண்டிருந்த மூளை சாஸ்திரி தன் சிகப்பு ஆடையின் மகத்துவத்தை விட்டுவிட்டு சுத்தம் மற்றும் அசுத்த உணர்வை கைவிட்டுவிட்டு பாபாவை சாஷ்டாங்கமாக வணங்கத் தொடங்கினார். மகிழ்ச்சியிலே அவருடைய கண்கள் பாதி மூடி இருந்தன. குறிப்பு: ஸ்ரீ சாயிநாதர் குரு தத்துவம் ஒன்றே என்று மீண்டும் மீண்டும் சாட்சி அளித்தார். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज